திரு ரமேஷ் சேதுராமன், உங்களோட முதற்கட்ட கருத்து இந்த பட்ஜெட் குறித்து. இல்லை, பட்ஜெட் படிக்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் பார்க்க வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது இருக்குது. இது ஸ்டாண்டர்டு ஃபார்முலாவாக தான் இருக்குது. அதாவது எப்படின்னாக்கா, ஐயா சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம், இந்த டெஃபிசிட்லாம் குறைச்சிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னார். ஆனால் அதான் சொன்னேன், எல்லாமே நம்ம ஒரு பெரிய ஒரு அனாலிசிஸ்னு பண்ணோன்னா அதுவே ஒரு பெரிய அனாலிசிஸாக இருக்கும். ஆனால் முதல்ல வள்ளுவர் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, சரி அப்போது வள்ளுவர் ரைட்டு சொன்னார், ஐயா சொன்னப்போ கூட சொன்னார், நம்மளோட டைரக்ட் ரெவென்யூ அப்படிங்கிற ஜிஎஸ்டியை தாண்டி அப்படின்னு பார்த்தோன்னா மது, அதே மாதிரி சொத்து சம்பந்தமாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு, அதே மாதிரி வாகனப்பதிவு, அதே மாதிரி பெட்ரோலில், ஏன்னா பெட்ரோல் ஜிஎஸ்டிக்கு இல்லாததுனால இந்த அதில் வரக்கூடிய வரி வருவாய், இது மாதிரியான விஷயங்கள். அந்த பெட்ரோல் விஷயத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிலே தான் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க, டீசலுக்கு குறைக்கப்படலை, பெட்ரோலுக்கு பாதி தான் குறைச்சிருக்காங்க. குறைச்ச வரைக்கும் வரவேற்கிறோம். ஆனால் அதை தாண்டி அதில் இன்னும் குறைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் அது இன்னும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது. இதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அப்படிங்கிறத பொதுவாக எடுத்தோம்னா அது எப்படி இருக்கு, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான செலவு, காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்கு, அதை பேஸ் பண்ணி அதோட தாக்கம் என்ன சொன்னார். கரெக்டான ஒரு விஷயம் சொன்னார். இப்போ கடந்த வருஷத்துல 1 லட்சம் நீங்க கடந்த இந்த வருஷத்துக்கு சொன்னீங்கன்னா அதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அதில் இன்ஃப்ளேஷன், மற்ற விஷயங்கள், நம்மளுடைய பணத்துடைய மதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதே ஆஸ்பெக்ட் நம்ம இங்கேயும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா மக்கள் வாழ்வாதாரத்தில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த இதுலேருந்து வரக்கூடிய வருவாய், நான் வள்ளுவரை பற்றி எதுக்கு சொல்லனா, கல்லுண்ணாமையை பற்றி நம்ம கடந்த காலங்களில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம். கடந்த தேர்தலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி வருஷா வருஷம் ஒரு டார்கெட் வச்சு இந்த மதுவை மக்களிடம் விற்பது போன்றதாகவும் அதன் மூலமாக வரி வருவாய் அதிகமாக வருகிறதுங்கிற மாதிரியான ஒரு இதுதான் காட்டப்படுகிறதே தவிர இந்த மது ஒழிப்பு சம்பந்தமாக எதுவுமே இங்க காட்டப்படல. வரி வருவாய் வரலன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்ன வந்ததுங்க, நமக்கு குறைவான ஓன் ரெவென்யூ மிக குறைவுன்னு தான் சொல்ல வரேன். ஒரு நிமிஷம், இல்ல நம்ம அதை சொல்றதுல சொல்ல, நான் சொல்றது வேற மாதிரி சொல்றீங்க. இல்ல சார், இல்ல நான் சொல்வதை நீங்க அதாவது எப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு பக்கம் வரி வருவாய்ங்கிறது மதுல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அது கம்மியா வருது. இல்ல நான் சொல்றது இல்ல, நான் சொல்ல வந்தது சொந்த வரி வருவாய் அப்படிங்கிறது இல்ல, ஒரு நிமிஷம், நம்மள்ட்ட உள்ள சொந்த வரி வருவாய் மிக மிக சொற்பமா இருக்கு. ஆங்கிலத்துல சொல்லுவோம் பிஸ்கல் அட்டானமிம்போம். நமக்குன்னு சுயமா தீர்மானிக்கக்கூடிய நிதிநிலை பற்றி நமக்குன்னு தீர்மானிக்கக்கூடிய உரிமை ஜிஎஸ்டிக்கு போன பிறகு குறைஞ்சிடுச்சு. ஸோ ரெண்டாவது நமக்கு உள்ள சோர்ஸ் ஒன்றிய அரசுல இருந்து வர வேண்டிய வருவாய், அது 2 விதமா வருது. ஒண்ணு வரி பகிர்வா வருது, இன்னொன்னு கிராண்ட்ஸா மானியங்களா வருது. அது ஷார்ப்பா குறைஞ்சிருக்குது இந்த 4 வருடத்துல. இங்க பாருங்க, அது மட்டும் காமன் டிவைசிபிள் பூல் இதெல்லாம் பத்தி கடந்த காலத்துல ரொம்ப நம்ம பேசியிருக்கோம். திரு ரமேஷ் சேதுராமன், நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் கொஞ்சம் முடிச்சிரேன். திரு ரமேஷ், உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமா நான் கேட்பேன். இல்ல நீங்களும் நிறைய வருதுன்னு சொல்றீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நீர் மேலாண்மைங்கிறத சொல்லுவோம். காலமாக நீர் மேலாண்மை, நாங்கள் இத்தனை 1000 கோடி செலவு பண்றோம், இத்தனை 100 கோடி செலவு பண்றோம் சொல்றாங்க. இன்னுமே இப்போ அது அடையாரை பத்தி சொல்றாங்க, அடையாறு கூவம்னா நம்ம பார்க்கிறோம். இந்த 4 வருஷத்துல என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, நிஜமாகவே அதோடைய தாக்கம் என்ன இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தெளிவான ஒரு இதுவே கிடையாது. இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம், பார்த்தா கூட அதோடைய இம்பாக்ட் என்ன, இன்னும் கூட அங்க அந்த கழிவு நீர்கள் கலந்து கொண்டுதான் இருக்கிறது. கோவலம் பகுதிக்கு கூட அந்த வடிகால்வாய் அமைக்கக்கூடிய திட்டம் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கிறது. பிரச்சனை என்ன, நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, இப்ப மழை நீர் நிச்சயமா நான் சொல்றேன். நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி இந்த மழைநீர் வடிகால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த அரசு செய்த போது எல்லாரும் சொன்னாங்க, இல்ல குறை சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்க, இல்ல நீங்க 2 வருஷம் டைம் கொடுக்கணும், ஏன்னா அதையெல்லாம் முழுசா இணைத்து அதுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுல ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கடந்த காலத்தில் நானே தெளிவா சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஆனா இதை இன்னும் நல்லா பண்ணியிருக்க முடியுங்கிறது தான் பாயிண்ட். இப்ப நம்ம இந்த குறை சொல்வதுங்கிறத விட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம். அந்த வகையில ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் சரி மழைநீர் சேகரிப்புங்கிற விஷயத்த திரும்ப எவ்வளவு ஒரு முனைப்பு அதுல காட்டியிருக்கும், இந்த 4 வருஷத்துல அதுக்கான விஷயங்களை என்ன செய்திருக்கும். பொதுவாக ஒரு நீர்நிலைகளை மேம்படுத்துவது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் தாண்டி
தனித்தனியாக நம்மளுடைய நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்காகவும் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து நீங்க மழைநீர் சேகரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், ஏன்னா நீங்க அதை பண்ணீங்கனாலே நீங்க வந்து இந்த மழைநீர் வந்து நீங்க முற்றிலுமாக வந்து இந்த வடிகால் மழைநீர் வடிகாலுக்கு போறதும் இல்லைன்னா வந்து அந்த நீர்நிலைகளுக்கு அப்படியே போய் கடல்ல கலக்கிறதையும் வந்து நீங்க வந்து குறைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் மகளிருக்கான தொழில் கடன். மகளிருக்கான தொழில் கடன் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா மகளிர் மேம்பாடு நம்ம வரவேற்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுக்கு ஈக்குவலான பல ஸ்கீம்ஸும் அதே மாதிரி எல்லா இதுலையும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா காதி அவங்க தொழில் முனைவோர் அந்த இதர விஷயத்திலையும் அந்த மாதிரியாக மானியத்துடன் கடன்கள் கொடுக்கப்படுகின்றன. அதுக்கான தாக்கமும் இருக்கு. அதனால அதை வந்து வரும் காலங்களில் அதோட இம்பாக்டை நம்ம பார்க்கணும். அது எந்த அளவுக்கு சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுல வாரா கடன்கள்லாம் இல்லாம எந்த அளவுக்கு முறையாக செய்யப்பட்டு அது வந்து எந்த அளவுக்கான தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து இங்கே சொல்லக்கூடியது நம்ம நிஜமான ஒரு சீரியஸான ஒரு விஷயமா கவனிக்க வேண்டியது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி அவங்க பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஐடி ஹப்னு நம்ம வந்து தமிழகத்தை மார்த்தட்டிக் கொள்கிறோம். அதுவும் குறிப்பா சென்னை மற்றும் 2ஆம் நிலை மாவட்டங்களை வந்து நம்ம வந்து சொல்றோம். அதுல இருக்கும்போது இப்ப ஏஐ தொழில்நுட்பத்தால ஒரு ரிவர்ஸ் இம்பாக்ட்ங்கிறது இருக்க போகிறதுங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா நான் அந்த துறையிலிருந்து இருக்கிறேங்கிறதுனால சொல்றேன். காரணம் என்னன்னாக்கா, இப்ப மாற்று மொழிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ்னு சொல்றோம். இதுல வந்து பேசுவதாக இருக்கலாம், இல்ல டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷனா இருக்கலாம். இதுலயே எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னாக்க, நீங்க அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்க வந்து கிட்டத்தட்ட 60-70% இன்றைய நிலையில் இருக்கக்கூடியது 60-70% தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஆனா அதே நேரத்தில் வரும் காலங்களில் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மிகப்பெரிய ஐடி கம்பெனி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி அவங்களோட அலுவலகத்தை விட்டுவிட்டார்கள். அவங்க இதே மாதிரி மிகப்பெரிய ஒரு பிபிஓ கம்பெனி, அது அந்த பேக் ஆபீஸ் கம்பெனி, அவங்க வந்து அவங்க ஆபீஸ்களை எல்லாத்தையும் முடிச்சு ஒரு ஆபீஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. நம்ம பேசலாம்.